சான்றோர் சிந்தனை. வழங்குபவர் முனைவர் SP பெஞ்சமின் இளங்கோ அவர்கள். ஆன்ம வளமும் அறப்பண்புகளும் வளராமல் பொருள் வசதிகள் மட்டும் பெருகுவதால் பண்பு குறைவும் அமைதியின்மையும் சமூக நல்வாழ்வை அரிக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார். ஆசிரியர்களை பற்றி பேசும்போது நம் குழந்தைகளுக்கு எத்தகைய கல்வி அளிக்கின்றோம் என்பது நாம் ஆசிரியர்களாய் எத்தகையோரை அமர்த்துகின்றோம் என்பதையே பொறுத்தது என்றார். ஆசிரியர்களுக்கு நாம் அளிக்கும் குறைந்த மதிப்பும் மரியாதையும் நம் சமூக சீர்கேட்டுக்கு தெளிவானதோர் எடுத்துக்காட்டாகும் என்று முழங்கினார். ஆசிரிய பணியின் முக்கியத்துவத்தை நம்முன் இவ்வாறு அவர் விளக்குகின்றார். இந்திய இலக்கிய நயம் பற்றி பேசும்போது இங்கிலாந்தின் உணர்வின் சின்னமாய் ஷேக்ஸ்பியர் விளங்குவது போல், ஜெர்மனியின் சின்னமாய் கதே விளங்குவது போல், ருஷ்யாவின் சின்னமாய் புஷ்கின் விளங்குவது போல், இந்தியாவின் உணர்வின் சின்னமாய் காளிதாசர் விளங்குகின்றார் என்று நயம்பட விளக்குகின்றார். கலைகளின் நோக்கம் பற்றி பேசும்போது தொழிற்கலைகளும் சரி, நுண்கலைகளும் சரி, அவை அனைத்தின் நோக்கமும் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதே என்று முழங்கினார். மனித உணர்வை தீர அறிந்து போற்றவும், வாழ நமக்குள்ள ஆர்வத்தையும் ஆற்றலையும் பெரிதும் வளர்க்கவும் அவை உதவுகின்றன. அழகின் விளக்கத்தை கண்டவன் தன்னிலிருந்தே விடுதலை பெறுகின்றான் என்று அவர் அறுதியிட்டு கூறினார். உடல் நலம் பற்றி கூறும்போது ஆரோக்கியம் என்பது உடல் நலம் மட்டுமன்று, அது சக்தியின் நிறைவு, உயிர் துடிப்பின் இயக்கம். சரீரம் தர்ம சாதனம் என்று கூறப்படுகின்றது. அறத்தை கடைப்பிடிக்க உடல் ஒரு கருவியாகும். அறப்பாதையில் செல்ல நோயில்லாமல் வாழ்ந்துவிட்டால் மட்டும் போதாது, சக்தி பொங்கி பெருக்கெடுக்க வேண்டும். நாம் உடல் நலத்தை காத்து கொள்வதோடு உயர்ந்த லட்சியங்களில் ஈடுபாடு கொள்ள அந்த உடல் நலத்தை பயன்படுத்த வேண்டுமென்றார். பேராசிரியர்களின் பண்புகளை பற்றி பேசும்போது மாணவர்கள் விரும்புவதை அளிப்பதன்று ஆசிரியருக்கு அழகு. மாணவர்களுக்கு எதை அளிக்கின்றாரோ அதை அவர்கள் விரும்பும்படி செய்வதே ஆசிரியர்களுக்கு அழகு என்றார். நீங்கள் தவறான வழியில் செல்வதாய் நான் கருதினால் பேராசிரியர் என்ற உரிமையுடன் நான் உங்களை கண்டிப்பேன் என்றும் ஆசிரியரின் கடப்பாட்டு உணர்வை பறைசாற்றுகின்றார். மனித ஆன்மாவின் மகத்துவம் பற்றி பேசும்போது மனிதனின் ஆவி அழியா தன்மை பெற்றது என்று இந்தியாவின் இணையற்ற இலக்கியமான பகவத்கீதை குறிப்பிடுகின்றது. ஆன்மாவை ஆயுதங்களால் பிளக்க முடியாது, தீயால் சுட முடியாது, நீரால் ஈரப்படுத்த முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. பிளக்க முடியாத, சுட முடியாத, ஈரமாகாத, உலராத மெய்ப்பொருள் ஆன்மா. என்றும் நிலையானது ஆன்மா. எங்கும் பறந்து நிற்பது ஆன்மா. அது மாறாதது, அசைக்க முடியாதது. ஆகவே ஆன்மா என்றும் நிலைத்து நிற்கும் என்று ஆன்மாவின் அழியா தன்மையை அவர் கூறுகின்றார். சமயங்களின் உயரிய குறிக்கோளை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவ்வாறு இயம்புகின்றார். மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு, மனித நிலையிலிருந்து ஆன்ம நிலைக்கு, அமைதியின்மையிலிருந்து அமைதிக்கு, இருளிலிருந்து ஒளிக்கு மனிதனை உயரச் செய்வதே சமயத்தின் குறிக்கோள் என்று மொழிகின்றார். சான்றோர் சிந்தனை. வழங்கியவர் முனைவர் SP பெஞ்சமின் இளங்கோ அவர்கள்.